சங்கீதம் 37 5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகில் பல பிரச்சனைகள் வருகின்றன. திட்டங்கள் தோல்வியடைகின்றன. தீயவர்கள் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது. ஆனால் தேவன் நமக்கு நல்ல வழியை காட்டுகிறார். ஒப்புவிப்பது என்றால் என்ன? ஒப்புவி என்றால் உங்கள் எல்லா கவலைகளையும், திட்டங்களையும், எதிர்காலத்தையும் தேவனிடம் உருட்டி விடுவது ஆகும். நீங்களே சுமக்காமல், கர்த்தாவே இது உம்முடையது என்று சொல்வது. இது சும்மா இருப்பது அல்ல, இது முழு நம்பிக்கை. ஏன் ஒப்புவிக்க வேண்டும்? நாம் பயப்படுகிறோம், தேவன் என் வழியில் செய்ய மாட்டாரோ என்று. ஆனால் தேவன் நம்மை விட சிறப்பாக திட்டமிடுகிறார். கவலைப்படுவதை விட்டுவிட்டு அவரை நம்பினால் அமைதி கிடைக்கும். தேவன் வாக்குறுதி தருகிறார். நீங்கள் ஒப்புவித்தால் தேவன் செயல்படுவார். அவர் கதவுகளை திறப்பார். சரியான நேரத்தில் உதவுவார். உங்கள் நன்மைக்காக வேலை செய்வார். ஆபிரகாம், யோசேப்பு, இயேசு ஆகியோர் தங்கள் வழியை தேவனிடம் ஒப்புவித்த போது தேவன் அற்புதமாக செயல்பட்டார். எப்படி செய்வது? ஒவ்வொரு நாள் காலையில் ஜெபம். கர்த்தாவே, இந்த நாள் உம்முடையது. கஷ்டமான போதும் நல்லதை செய்யுங்கள். கவலை வந்தால் இந்த வசனத்தை சொல்லுங்கள். பொறுமையாய் காத்திருங்கள். ஜெபம். பிதாவே, எங்கள் எல்லா கவலைகளையும் உம்மிடம் ஒப்புவிக்கிறோம். எங்களை நம்பி செயல்படும். இயேசு நாமத்தில் ஆமென். சகோதரர்களே, இன்று உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் செயல்படுவார். ஆமென். Like and subscribe for more videos.